எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான முட்டை பப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பப்ஸ் செய்கிறதுக்காக நம்ம ஓவன், மைதா, பட்டர் எதுவுமே நமக்கு தேவையில்லை. கோதுமை மாவை வச்சு நம்ம பேக்கரியில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். முட்டை பப்ஸ் செய்கிறதுக்காக நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை ஃபஸ்ட்டு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நாட்டுக்கோழி முட்டைன்றதால கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய எந்த முட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி மாவு நீங்கள் எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசையும் போது நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைகிறப்ப நம்ம பப்ஸுக்கு லேயர் மடிக்கும்போது மடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே வரும். மாவை நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக பிசைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ முட்டை பப்ஸ்குள்ளே வைக்கிற மசாலா தயார் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எத்தனை பப்ஸ் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆனியன் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த ஆனியனோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் ஒரு தக்காளி பழம் மட்டும் சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த மசாலாவில் வெங்காயத்தோட டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கணும். அதனால தான் தக்காளியை விட வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கோம். தக்காளி வதங்கும் போதே இதில் 2 பச்சை மிளகா இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாகவே முட்டை பப்ஸுக்கான மசாலா தயாராகிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவு 15 நிமிஷத்தில் நல்லாவே ஊறி சாஃப்டாக தயாராகிடுச்சு. இப்போ இதை நான் 4 பாகமாக பிரிச்சுக்க போகிறேன். இப்போ இந்த மாவை நான் 4 பாகமாக பிரிச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம முட்டை பப்ஸுக்கான லேயர் தயார் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் 4 பாகமாக பிரிக்கிற மாவு முடிஞ்ச வரைக்கும் பெரிய சைஸில் பிரிச்சுக்கோங்க. இப்போ தயார் பண்ணி வச்சுருந்த மாவில் 3 உருண்டை மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இப்போ நீங்கள் பூரி சப்பாத்திக்கெலாம் உருட்டுற மாதிரி நார்மலான ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் 2 ஷேப் தயார் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தயார் பண்ண 3 லேயர்ஸ்க்கும் இடையில நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஒவ்வொரு லேயர்ஸ்க்கும் இடையில இந்த மாதிரி ஆயில், நெய் எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடுக்குக்கு இடையிலையும் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 லேயருமே நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணிவிட்டு இதை ஸ்கொயர் ஷேப்பில் நான் அகலப்படுத்தி விட்டுக்க போகிறேன். இப்போ இதே மாதிரி நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் அகலப்படுத்திக்கோங்க. இப்போ இதோட எட்ஜஸ்லாம் கட் பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு மாற்றிக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிவிட்டு செய்கிறப்ப பப்ஸ் மடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லா சைடுமே இந்த மாதிரி கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை சின்னதாக ஒரு 9 பீசஸ் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ மீதம் இருந்த இன்னொரு உருண்டையையும் இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு அகலப்படுத்தி சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வேக வச்ச எல்லா எக்ஸையும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பப்ஸ் எப்படி மடிக்கிறதுன்னு பார்ப்போம். சிங்கிள் லேயரில் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. தயார் பண்ணி வச்சுருந்தா மசாலா கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே பாதி முட்டையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா பேஸ்ட் வச்சுருக்கிறேன். இதை தொட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் 4 சைடுமே ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 4 சைடுமே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு 3 லேயர் செஞ்சு வச்சுருந்த ஷீட் எடுத்து அது மேலேயும் இதே மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறதால இதுக்குள்ளே வச்சுருந்த மசாலா இந்த எக் எதுவுமே பிரிஞ்சு வராது. சாப்பிடும்போதும் நல்லா லேயர் லேயராக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லா பப்ஸ் ஷேப்பையுமே தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பப்ஸையும் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் இந்த மாதிரி கம்மியாக சேர்த்துட்டு ஒவ்வொரு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு பப்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சு வராது. இப்போ இந்த பப்ஸோட மேல் லேயர் வந்து ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இந்த பப்ஸுக்குள்ளே இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆல்ரெடி வேக வச்சதான், அதனால் இது ரொம்ப குயிக்காகவே தயாராகிடும். இப்போ இந்த பப்ஸோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்து வச்சுக்க போகிறேன். அவ்வளோதாங்க. ஓவன் மைதா எதுவுமே யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு மட்டும் வச்சு அப்படியே பேக்கரி டேஸ்ட்டில் எப்படி லேயர் லேயரான முட்டை பப் செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழன் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.